ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பமேளா. கும்பமேளா அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்படின்னு பொருள்படுது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வீக திருவிழா தான் இந்த கும்பமேளா. இந்தியாவில் கொண்டாடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வகை தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் மொத்தம் 3 வகைகள் இருக்குது கும்பமேளாவில். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் கொண்டாடுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது. அதாவது சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அண்டு நானும் இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் அப்படின்னா கலசம் அப்படின்னு பொருள்படுது. மேளா அப்படின்னா பெரிய திருவிழா அப்படின்னு பொருள்படுது. அதாவது கும்பமேளா மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பொருள்படுது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 4 புனிதமான இடங்களில் கொண்டாடுறாங்க. அது எங்கெங்க கேட்டிங்க அப்படின்னா ஹரித்வாரில் இருக்கிற கங்கை நதிக்கரையில், உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய சிப்ரா நதிக்கரையில், நாசிக்கில் இருக்கக்கூடிய கோதாவரி நதிக்கரையில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் ஆகிய இந்த 4 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது கும்பமேளாவில். அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அர்த்த கும்பமேளா. இந்த அர்த்த கும்பமேளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு மட்டும் கொண்டாடுறாங்க. இது எங்கே கொண்டாடுறாங்க கேட்டிங்கன்னா 2 இடங்களில் கொண்டாடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரித்வார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் ஆகிய இந்த 2 இடங்களில் தான் இந்த அர்த்த கும்பமேளா கொண்டாடுறாங்க. அர்த் அப்படின்னா பாதின்னு பொருள்படும். அதாவது ஒரு முழு கும்பமேளா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு மட்டும் கொண்டாடுறது. அதில் பாதி 6. ஸோ அந்த 6 வருஷத்துக்கு மட்டும் கொண்டாடுறதால இது பேர் பார்த்தீங்கன்னா அர்த்த கும்பமேளா அப்படின்னு பொருள்படுத்துங்க. அதனால தான் அந்த பேர் வச்சு இது கொண்டாடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ண கும்பமேளா. இது பார்த்தீங்கன்னா ஒரு முழு கும்பமேளா. இது 12 வருஷத்துக்கு மட்டும் கொண்டாடுறாங்க. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. இது ஒரே ஒரு இடத்துல கொண்டாடுறாங்க. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா பிரயாக்ராஜ் நதிக்கரையில், சங்கத்தின் நதிக்கரையில் கொண்டாடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூர்ண கும்பமேளா எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதனோட மங்களகரமான இடம் சொல்லுவாங்க இல்லையா, பிளேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிகழ்வுகள் வச்சு தான் இந்த பூர்ண கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் பார்த்தீங்கன்னா இதில் கலந்து புனித நீராடி இறைவனுக்கு கும்பிட்டு வருவாங்க, தரிசனம் வாங்கிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த பூர்ண கும்பமேளா. இது 12 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிறது தான் மகா கும்பமேளா. இது பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு மட்டும் நடக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு கும்பமேளா. இது 12 முழு கும்பமேளா, அதாவது 12 பூர்ண கும்பமேளா இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலானது தான் இந்த ஒரு மகா கும்பமேளா. இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. இது ஒரே ஒரு இடத்துல நடக்குது, பிரயாக்ராஜில் மட்டும் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் எங்கெங்கேயோ இருந்து, யார் இந்து மதம் மட்டும் கிடையாது, வேறு எந்த மக்களாக இருந்தாலும் சரி இதில் கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உடம்புலாம் ஒரு புள்ளிக்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையான வாய்ந்த ஒரு கும்பமேளா தான் இந்த மகா கும்பமேளா. இதுதாங்க இந்த கும்பமேளாவில் இருக்கக்கூடிய வகைகள் மற்றும் அந்த இடங்கள். இப்படி தான் இந்தியாவில் இந்த கும்பமேளா கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எனக்கு பேச வச்ச பிரபஞ்சத்திற்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோடான நன்றிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.